ஐயோ பல்லு வலி தாங்க முடியலையே. ஐயோ வலி தாங்க முடியலையே. யோ பஞ்சு, என்னையா இது? நெத்திரில கட்டு போட்டுருக்குற? ஐயோ எனக்கு கண்ணு வேற தெரிய மாட்டேங்குதே. சிவா, என்னை எப்படியாவது கைய பிடிச்சு கை தாங்களா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போப்பா. ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? ஏன் என்னாச்சு? ஐயோ நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போ. விளக்கத்தெல்லாம் கேட்காத தயவு செய்து. யோ, நானா ஆஸ்பத்திரிக்கு தாயா போயிட்டு இருக்கிறேன். பல்லெல்லாம் ஒரே வலி. வா, அப்ப நம்ம 2 பேர் போவோம். எப்படி அடிபடுச்சுன்னு சொல்லு. எங்க விழுந்த நீ? ஐயோ நான் எங்க விழுந்த? நான் ஒருத்தி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து வச்சிருக்கனே, எல்லாம் அவனாலதான். என்னையா சொல்ற? நான் கட்டிட்டு வந்ததுதான் ஒரு வாழைப்பழம்னு பார்த்தோம்னா பக்கத்து வீட்டுக்கு ஒரு விருசம்பழம் வந்திருக்கு. என்னையா சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. யோ, காலனிக்கு ஒருத்த புதுசா கூடி வந்திருக்கானே அந்த தாடிக்கார, எல்லாம் அவனாலதான் வந்துச்சு. உனக்குமா? உனக்குமாண்ணா? ஏன் உனக்கு ஏதாவது ஆச்சா? ஆமா பஞ்சு. உனக்குமா? ஏன் என்னாச்சு? நீ சொல்லு, அப்புறம் நான் சொல்றேன். சொல்றேன். அன்னைக்கு ஒரு நாள். அதெல்லாம் நான் தூக்குவேன். இப்படி வா. ஏய், நல்லா உட்காரு. கொஞ்ச நேரம் பொண்ணுமணில வர கார்த்திக் மாதிரி உன்னை தூக்கி வச்சுக்கிறேன். இங்க வரடா கன்றாவியா. மாடி வீட்ல உட்கார்ந்துகிட்டு இந்த கன்றாவியா நம்ம பார்க்கணுமா? நல்லா தான் இருக்குது. புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரே சிரிப்பு தா, கூத்து தா, ஒரே ஜாலி பண்றாங்க. ஏடி முப்பாத்தா, எனத்தான் அங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கற. என்னடி நடக்குதாங்க? நெஞ்சுக்குள்ளே நாருன்னு சொன்னா தெரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் புரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. மாமனுக்கு எதிர்பாட்டா? என்னடி இது பட்ட பகல்ல? புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க, இப்படித்தான் இருப்பாங்க. பட்ட பகலாவது நைட்டாவது எல்லாம் அவங்களுக்கு ஒண்ணுதான். குழந்தைங்க இந்த பக்கம் வந்து தொலைய போறாங்க. அதுங்கதான் அறிவுலாம் மொட்டை மாடி நின்னுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குதுங்கன்னா, நீ என்ன அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? போய் வேலை பாரு. உங்களுக்கு எங்க ரசிப்பு தன்மையெல்லாம்? நீங்க இந்த மாதிரி ஒரு நாள் பண்ணிருக்கீங்களா? கல்யாணம் 10 வருஷம் ஆகுது. கல்யாணம் புதுசையா வனத்தையும் காணோம். இப்ப பண்ணிட்டாலும் ஏ முப்பாத்தா, அவங்க புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க ஏதோ மாடியில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நீயும் நானும் பேசிட்டாலும் 5 நிமிஷத்துக்கு மேல பேசணும்னா சண்டையில தான் போய் முடியும். எதுக்கு அந்த அக்க போரு? நான் போய் வேலையை பாக்குறேன், நீவும் ஒன்றரை வேலையை பாரு. மாமா, அவர் பாருங்க, பொண்ணு மணில ஒரு கார்த்தி மாதிரி அந்த பிள்ளைக்கு பின்னாடி தூக்கி வச்சுட்டு பாட்டெல்லாம் பாடி ஜாலியா ஆடிட்டு இருக்கிறாரு. நீங்க தான் இருக்கிறீங்களே, ஒரு நாளாவது என்கிட்ட ஒரு பாட்டு பாடி காமிச்சிருக்கீங்களா? பாடிட்டாலும் உனக்கு இப்ப என்ன பாட்டு தானே வேணும்? நான் பாடுற கேளு. ஆமா, பாட போறீங்களா? எங்க பாடுங்க. ஏன் சோக கதைய கேளு தாய் குலமே. ஆமா தாய் குலமே. கேட்டுட்டாலும் மாமா, ஒரு பொண்டாட்டியை பார்த்து ஒரு காதல் பாட்டு பாட வேண்டாமா? இது என்ன ராப்பிச்ச கர்நாட்டி இந்த பாட்டு பாடிட்டு இருக்கீங்க? உன்னை கட்டணும் இந்த பாட்டு தான் பாட முடியும். வேற என்ன சூர்யா மாதிரி சிரிச்சுட்டா பாட முடியும்? இப்ப ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சே. ஒண்ணும் இல்லடி, எனக்கு இந்த பாட்டு தான் தெரியும், வேற எந்த பாட்டும் தெரியாது. அதானே, நமக்கு தான் ஒண்ணுமே தெரியாதே. அடுத்தவங்க நல்லா குறை பேச தெரியும், என்கிட்ட டீ போட சொல்ல தெரியும், வேலை வாங்க தெரியும், அவ்வளவுதான் தெரியும். எல்லா ஜமமும் என்கிட்ட மட்டும்தானே. ஒரு பாட்டு பாட தெரியுதா? உங்களை கட்டிட்டு நீ என்ன சோத கண்ட? ஒரு படம் உண்டா? ஒரு பார்க் உண்டா? இல்ல ஒரு மால்தா உண்டா? ஒண்ணுமே இல்ல. என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் சொன்னாங்க, மெட்ராஸ்காரனை கல்யாணம் பண்ணிட்டு மெட்ராஸ்ல போய் சந்தோஷமா வாழ போறேன். ஆனா என் வாழ்க்கை இங்க வந்து கருகி போச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. சரி, இப்ப என்ன அழுது ஊற கூட்டிட்டு இருக்கிற? என்ன வருவோனே? மாமா, அவரை மாதிரி நீங்களே உப்பு மூட்டை தூக்கிட்டு ஒரு பாட்டு பாடி சுத்தி சுத்தி வாங்கலாம் மாமா. உப்பு மூட்டை உன்னைய தூக்கிட்டு சுத்தணும்? ஏண்டி, உனக்கே இதெல்லாம் நியாயமா இருக்குதா? அந்த புள்ளை பாரு, அந்த புள்ள இருக்கிற சைஸ் என்ன, நீ இருக்கிற சைஸ் என்ன? மனசாட்சின்னு உனக்கு இருக்குதா இல்லையாடி? உன்னை எங்கடி நான் தூக்குறது? தூக்குனா தானே இந்த இடத்த விட்டு நகர முடியும். தூக்கவே முடியாது. இதுல ரவுண்டு வேற அடிக்கணுமாமா.
ஏண்டி வயிற்றுல கிளப்பிட்டு இருக்கிற? போய் டீ போடு, அது ஒண்ணுதான் உனக்கு வரும். ச்சே, உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியுமா? நீங்க என்ன அஜிதா, விஜயா, சூர்யாவா? ஒன்னத்துக்கு லாய்க்கில்லாத பஞ்சவன் பாரி வேந்தன் தானே. அப்புறம் உங்ககிட்ட போய் நான் ரொமான்ஸ்ல எதிர்பார்க்க முடியுமா? நான் போய் டீயே போடுறேன், அது ஒண்ணுதான் உங்களுக்கு தெரியும். என் ஃப்ரெண்டுங்க சொன்னாலுங்க. ஐயோ நிறுத்து, நான் தூக்கி தொலைறேன். நிஜமாவா மாமா? தூக்குங்க தூக்குங்க. என் கருமோ, இவ திங்க தீவனத்துக்கு இவ கையவே என்னால தூக்க முடியாது, இவள வேற தூக்கணுமா? இன்னைக்கு சத்தா சேகர். வா வா, தூக்கி தொலைற. ஐ ஜாலி. வா. வந்துட்டேங்க மாமா, தூக்குங்க நல்லா. ஐயோ ஐயோ மாமா, இப்படி விழுந்துட்டீங்களே, என்னையே தூக்க முடியல. வேற என்ன மாமா நீங்க பண்ண போறீங்க? ச்சே, உங்களை எல்லாம் வச்சிட்டு நான் இப்படி யோசிச்சு பாருங்க, என்ன சொல்லணும்? ஏ ஒருத்த விழுந்து கிடக்குற, தூக்கி விடுறி, வலிக்குது. இதுதான் நடந்துச்சு. அப்படி விழுந்த அடியில மூஞ்சி முகர பேந்தது மட்டும் இல்லாம இடுப்பும் நல்லா புடிச்சுக்குச்சு. ஆஸ்பத்திரிக்கு போய் இதெல்லாம் காமிச்சு எக்ஸ்ரே ஸ்கேனுன்னு எடுக்கணும். யோ நீ பாவையா, என் நிலைமை விட ஓ நிலைமை மோசமா இருக்கு. சரி உனக்கு என்னாச்சா அதை சொல்லு. அது ஒரு நாள் சாயங்காலம். டார்லிங், இது என்ன புதுசா இருக்கு இந்த நெக்லஸ்? அது ஒண்ணும் இல்ல பேபி, நேத்து உங்க பல்லு ஒண்ணு கீழே விழுந்துச்சுல, அந்த பல்லுலயே ரெடி பண்ண டாலர் இது. அதனாலதான் இத ஒரு நெக்லஸ்ல கோர்த்து நான் போட்டிருக்கேன். உங்க பல்லு கூட எனக்கு சொந்தம் தான். அதனாலதான் உங்க ஞாபகார்த்தமா இந்த பல்லு என்னோட நெஞ்சுக்கிட்டயே ஓட்டிட்டு இருக்கோம். சோ ஸ்வீட் பேபி, லவ் யூ. வாங்க செல்லம், நம்ம வீட்டுக்கு சீக்கிரமா போலாம். பாரு, பல்ல கூட சேர்த்து வைக்கிறா. இவ்வளவு வருஷமா நமக்கு இந்த ஐடியா தோணாம போச்சு. இன்னைக்கு போய் ரெண்டுல ஒண்ணு பாத்துவோம். ஏங்க ஏங்க ஏங்க, இன்னாடி இந்த கத்து கத்திட்டு வர என்ன? ஏங்க அர்ஜென்ட்டா எனக்கு உங்க பல்லு வேணும். என்னது பல்லு வேணுமா? என்னடி பைத்தியம் என்ன? இங்க பாருங்க, அர்ஜென்ட்டா எனக்கு உங்க பல்லு வேணும், சீக்கிரமா எடுத்து கொடுங்க. ஏண்டி பல்லுன்னு ட்ரங்க் பெட்டிலடி போட்டு பூட்டி வச்சிருக்கிற? வாய்க்குள்ள இருக்கும், அது எப்படி வரும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு உங்க பல்லு வேணும். என்ன பல்லு வேணுமா? அடிச்சா இப்போ உன் பல்லு பகுடெல்லாம் கழண்டு போயிடும். வழிய விட நிறைய வேலை இருக்கு. இங்க பாருங்க, விஷயமே தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நம்ம காலனிக்கு புதுசா கல்யாணம் பண்ணவங்க குடுத்துன வந்திருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் எனக்கு வாக்கிங் போகும்போது பார்த்தேன். அவங்க வாக்கிங் போறதுல நீ எதுக்கு பாத்துட்டு இருக்கற? அட சொல்றத கேளுங்க. அவங்க வாக்கிங் போகும்போது அவரோட பல்ல ஏதோ நேத்து கீழே விழுந்துருச்சாம். அத அந்த பொண்ணு டாலர் செஞ்சு போட்டுருக்குது. புருஷனோட பல்ல கூட விடாம டாலர் செஞ்சு போட்டுருக்குதுங்க. பாத்தீங்களா? இவ்வளவு நாள் எனக்கு இந்த யோசனையே வரல. எனக்கு உங்க பல்ல வேணும், நான் டாலர் செஞ்சு போட்டுக்கணும். ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? ஏற்கனவே முப்பாத்தா கூட சேர்ந்து கொஞ்சம் மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கிற. இதுல வேற பக்கத்து வீட்டையெல்லாம் பாத்துட்டு வந்துட்டு ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கிற. வழிய விடு, நிறைய வேலை இருக்கு. எனக்கு இப்ப உங்க பல்ல தருவீங்களா தர மாட்டீங்களா? ஏய் அப்பளவே சொன்னேன், பல்லுன்னு லாக்கர்ல இருக்குது எடுத்துறதுக்கு. வாய்க்குள்ள இருக்குடி, எப்படியே எடுத்துற முடியுடி? இப்ப நினைச்சா வரும். அது எப்படி வரும்? இப்ப பாருங்க. ஐயோ ஏய் நீ அடிச்சடியில பல்ல ஆடுதுடி. அதுக்கு தான் அடிச்சேன். இப்ப ஆடுதா? இப்ப ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த பல்ல புடுங்கிட்டு பல்ல கொண்டு வந்து என்கிட்ட பத்திரமா கொடுக்குறீங்க. இல்ல வாய்க்குள்ள இருக்கிற மொத்த பல்லையும் ஆட வச்சிருவேன். நான் சொன்னா நீங்க தான் ஆட மாட்டீங்க. உங்க பல்லெல்லாம் ஆடும் நல்லாவே. ஒழுங்கா கேட்டா தர்றது கிடையாது. நான் என்ன உசுரவா கேட்டேன்? இதுக்கு இவ உசுரையே எடுத்துட்டு போயிருக்கலாம். இது என்ன விட மோசமா இருக்குது. ஆமாயா, உன் பொண்டாட்டி அவ்வளோ பரவாயில்ல. யோ இதுல யாரு பொண்டாட்டி பெஸ்ட்னு பாக்குற நேரமாயா இது? இல்ல மொத்த பேரும் ஒரு முடிவோடதே இறங்கி இருக்காளுங்க. இவளுங்க மத்தியில வாழ்றது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு பல்லோட போச்சு, நாளைக்கு உயிரையே எடுத்தாலும் எடுத்துருவாளுங்க. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க காலி பண்ற வரைக்கும் இந்த ஏரியா பக்கமே நம்ம வரக்கூடாது. வா, காலனி விட்டு மொத்தமா எஸ்கேப் ஆயிடலாம். யோ நம்ம பரவாயில்ல, இந்த குமாரனை என்னாச்சுன்னு தெரியலையா? மூச்சு பேச்சு ஒண்ணு கூட வெளியே வரல. யோ நம்ம பொண்டாட்டி குஷ்பகாவோட கொஞ்சம் ஒல்லிதா, அவளுங்களையே நம்மளால சமாளிக்க முடியலையே. குமாரனை என்ன சமாளிச்சு என்ன பண்றாரோ தெரியலையே. ஐயோ அம்மா, தண்டுவோட நல்லா புடிச்சுக்குச்சே. யோ குமாரனை வந்துட்டாங்கய்யா. ஐயோ எப்பா, என்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்கப்பா, முடியல. அண்ணா என்னடா ஆச்சு? யோ என்னால எதுவுமே பேச முடியலையா. கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டை பாருங்கய்யா, இல்லைன்னா போய் சேர்ந்துருவோம் போலயே. ஏங்கண்ணா குஷ்பக்கா உங்களை தூக்க சொல்லிச்சா? யோ
என்னையா பக்கத்துல இருந்து பாத்தீங்களா என்னைய பாத்துட்டியாயா விட்டுட்டு ஓடுனீங்க? அட பக்கத்துல இருந்தெல்லாம் பார்க்கல, நீங்க வர பொசிஷனை பார்த்தா தெரியுது அந்த அக்காவை தூக்கியிருப்பீங்கன்னு. ஆமாயா ஆமாயா. ஏன்னா பக்கத்து வீட்டுல புதுசா ஒரு லவ் கப்பல் குடுத்துன வந்திருக்காங்களே, அவங்க பண்றத பார்த்துட்டு குஷ்பக்காவும் உங்களை பண்ண சொல்லுச்சா? ஆமா ஆமா. என்னையா பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க? அந்த அக்கா பேசுற பேச்சுல நீங்களும் ஹீரோ மாதிரி இந்த அக்காவை தூக்கி இருப்பீங்களே. ஆமா தூக்குன. அவ என்ன சாதா வெயிட்லயா இருக்கிறா? 1.5 டன் வெயிட்டு தூக்க முடியுமா? தூக்கும் போதே அப்பள பிடிச்சிக்கிச்சு. ஏன்னா வேண்டாத வேலை. குஷ்பக்காவை உங்களால தூக்க முடியுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? இல்லையா, கல்யாணத்து போது அவ ஒல்லியாத்தான் இருந்தா, அப்ப தூக்கி தூக்கி வச்சுட்டு இருந்தேன். இப்போ அவ ஒல்லியாவா இருக்கிறா, 4 யானைக்கு சமமா இருக்கிறா. அவளை போய் தூக்க முடியுமா? ஏதோ ஆசைப்பட்டாலேன்னு தூக்க முயற்சி பண்ணுன, இடுப்புல பிடிச்சிக்கிச்சு. ஏன்னா வயசுகளுது என்ன ஆகுது? புதுசா கல்யாணம் ஆயிட்டு தூக்குற நினப்புலயே தூக்கி இருக்கிறீங்க. எனக்கு தெரியுதியா, ஆனா அவளுக்கு தெரிய மாட்டேங்குதே. சரி வாங்க எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போவோம், இன்னைக்கு நமக்கு நேரம் சரியில்லை. ஏயா உங்களுக்குமாயா அடிபட்டிருக்கு? எங்க கதையை சொல்றோம் வாங்க. உங்களோட மோசமா அடிபட்டிருக்கு. சரி வாங்க போவோம். நான் என்ற பொண்டாடி தான் கிறுக்கின்னு பார்த்தேன், காலையில எல்லாமே கிறுக்கிகளா தான் இருக்குங்களா? கிறுக்கிங்கன்னு சாதாரணமா சொல்லிட்டீங்க, எல்லாம் அரக்கிங்களா இருக்காளுங்க. சரி நின்னுட்டே பேசிட்டு இருக்காதீங்க, பல்லு ரொம்ப ஆடுது, வாங்க போலாம்.